த ப்ரவுட் ஜம்போ, பெருமை வாய்ந்த யானை. ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள ஜம்போன்ற ஒரு யானை வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் ஜம்போ தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அதோட உருவத்தை பார்த்து, ஐயோ நான் எவ்வளோ பெருசா இருக்க, அப்ப நான் தான் இனிமேல் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஓநாய் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த ஜம்போ அதுக்கிட்ட போயிட்டு, இனிமேல் நான் தான் காட்டுக்கு ராஜா, என் உருவத்தை பார்த்தல்ல அப்படின்னு சொல்லி மிரட்டுது. நீ இப்போ என் முன்னாடி பணியிலன்னா காலு கீழே போட்டு உன்னை நசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே ஓநாய் பயந்துட்டு அதுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுச்சு. அங்கேருந்து போன ஜம்போ கரடிக்கிட்டேயும் போயிட்டு, நீ என் முன்னாடி தலை குனிறியா இல்லை காலு கிட்ட போட்டு நசுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே வாய்ந்த கரடியும் ஐயோ வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு நிற்குது. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போன ஜம்போ உடனே அங்கேருந்து நம்ம காட்டு ராஜாவான சிங்கத்தை தேடி போகுது. சிங்கத்துக்கிட்டேயும் இப்படி பண்ணுறியா இல்லை நான் அவனை கால் கிட்ட போட்டு நசுக்கிட்டா அப்படின்னு சொல்லுது. உடனே சிங்கத்துக்கும் நம்ம ஜம்போவும் சிங்கமும் ஒரே சண்டை. ஆனால் சிங்கத்தினால ஜம்போவை தோக்கடிக்கவே முடியல. அதனால சிங்கம் ஜம்போ முன்னாடி பணிஞ்சு நின்றுச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அங்கே இருந்த ஒரு எறும்பு சிரிச்சுது. உடனே ஜம்போவை, என்ன நீ என்னை பார்த்து சிரிக்கிறியா, சின்ன எறும்பை நான் நசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே எறும்பு ஓடி போய் ஜம்போவோட தும்பிக்கையில் ஏறிடுது. அதனால தாங்கிக்கவே முடியல எறும்பு ஊடுறது. உடனே எறும்பு வெளியே ஜம்போ முன்னாடி நின்றுச்சு. ஜம்போ அதுகிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. நான் தெரியாமல் உருவத்தை வச்சு எடை போட்டுட்டேன், என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஜம்போ அது முன்னாடி தலை வணங்குது. இந்த கதை மூலியமா நெவர் ஜட்ஜ் எனிஒன் ஸ்ட்ரென்த் பை ஹிஸ் சைஸ், ஒருபோதும் யாருடைய வலிமையையும் அவரது அளவையும் கொண்டு மதிப்பிட வேண்டாம். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.